OpenFOAM இல் மெஷ் ஃபைல்களை இம்போர்ட் செய்வது குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் OpenFOAM இல் மெஷிங் சாஃப்ட்வேரில் இருந்து மெஷ் ஃபைல்களை இம்போர்ட் செய்ய கற்பீர்கள். இந்த டியூட்டோரியலை பதிவு செய்வதற்கு நான் லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் உபுண்டு பதிப்பு 12.04, OpenFOAM பதிப்பு 2.1.1, ParaView பதிப்பு 3.12.0 ஐ பயன்படுத்துகிறேன். முன்னிபந்தனையாக யூசருக்கு Gambit, ANSYS, ICEM, CFX, Salome போன்ற சாஃப்ட்வேர்களில் ஒரு மெஷ்ஷை எப்படி உருவாக்குவது என்று தெரிந்திருக்க வேண்டும். பிளாக் மெஷ்ஷை பயன்படுத்தி நாம் எளிய ஜியோமெட்ரிகளை சுலபமாக செய்யலாம். உதாரணத்திற்கு பாக்ஸ், பைப் போன்றவை. பிளாக் மெஷ்ஷை பயன்படுத்தி சிக்கலான ஜியோமெட்ரிகளை உருவாக்குவது கடினமானது. மூன்றாம் தரப்பு மெஷிங் சாஃப்ட்வேரில் இருந்து மெஷ்ஷை இம்போர்ட் செய்வதற்கு OpenFOAM ஆதரவு அளிக்கிறது. இந்த மெஷ் ஃபைல்களை இம்போர்ட் செய்வதற்கு OpenFOAM இல் கமாண்டுகள் உள்ளன. இப்போது இந்த ஃபைல்களை இம்போர்ட் செய்ய கற்போம். நமது கேஸின் ஜியோமெட்ரி இதோ. நம்மிடம் ஒரு சதுர சிலிண்டர் உள்ளது. நீளம் 1 மீட்டர் மற்றும் உயரம் 1 மீட்டர். இன்லெட் வெலாசிட்டி 1 மீட்டர் per second ஆகும். இதை ரெனால்ட்ஸ் நம்பர் RE = 100க்கு நாம் தீர்க்கிறோம். தேர்வு செய்யப்பட்ட டொமைன் 40 மீட்டர் by 60 மீட்டர் ஆகும். பவுண்டரி கண்டிஷன்கள் வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளபடி இருக்கின்றன. இது ஒரு மெஷிங் சாஃப்ட்வேரில் உருவாக்கப்பட்ட மெஷ் ஃபைல் ஆகும். உங்கள் OpenFOAM வர்க்கிங் டைரக்டரியில் icofoam சால்வருக்கு சென்று அதை கிளிக் செய்யவும். இப்போது சிலிண்டர் என்ற பெயருடைய ஃபோல்டரை உருவாக்கவும். இப்போது கேவிட்டி கேஸுக்கு செல்லவும். கேவிட்டி கேஸிலிருந்து 0 மற்றும் சிஸ்டம்களை காப்பி செய்யவும். இதை சிலிண்டர் ஃபோல்டரினுள் பேஸ்ட் செய்யவும். கான்ஸ்டன்ட் ஃபோல்டர் உங்களுக்கு தேவையில்லாமல் இருப்பதை கவனிக்கவும். எனது டெஸ்க்டாப்பில் .msh நீட்டிப்புடன் கூடிய ஒரு fluent mesh ஃபைலை நான் கொண்டுள்ளேன். அது cylmesh.msh என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த ஃபைலை icofoam இல் சிலிண்டர் ஃபோல்டரினுள் காப்பி மற்றும் பேஸ்ட் செய்யவும். நமது செட்டப் இப்போது தயாராக உள்ளது. கமாண்ட் டெர்மினலை திறக்கவும். டைப் செய்க run பின் என்டரை அழுத்தவும். டைப் செய்க cd ஸ்பேஸ் டியூட்டோரியல்ஸ் பின் என்டரை அழுத்தவும். டைப் செய்க cd ஸ்பேஸ் incompressible பின் என்டரை அழுத்தவும். டைப் செய்க cd ஸ்பேஸ் icofoam பின் என்டரை அழுத்தவும். டைப் செய்க cd ஸ்பேஸ் சிலிண்டர் பின் என்டரை அழுத்தவும். fluent mesh ஃபைலுக்கு கமாண்ட் டெர்மினலில் டைப் செய்க fluent mesh to foam. இங்கு M, T மற்றும் F கேப்பிட்டலாக இருப்பதை கவனிக்கவும். ஸ்பேஸ் cylmesh.msh பின் என்டரை அழுத்தவும். டெர்மினலில் மெஷ் ஃபைல் இப்போது OpenFOAM டேட்டா ஃபைலாக மாறி இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். இப்போது சிலிண்டர் ஃபோல்டருக்கு செல்லவும். கான்ஸ்டன்ட் ஃபோல்டர் உருவாக்கப்பட்டுவிட்டது. அதை திறக்க கான்ஸ்டன்ட் ஃபோல்டரை கிளிக் செய்யவும். டிரான்ஸ்போர்ட் ப்ராப்பர்ட்டி ஃபைல் கான்ஸ்டன்ட் ஃபோல்டரில் இல்லை. 2 நிலைகள் பின்னால் சென்று கேவிட்டி கேஸின் கான்ஸ்டன்ட் ஃபோல்டரில் இருந்து டிரான்ஸ்போர்ட் ப்ராப்பர்ட்டியை காப்பி செய்யவும். நாம் தற்போது உருவாக்கிய சிலிண்டரின் கான்ஸ்டன்ட் ஃபோல்டரினுள் இதை பேஸ்ட் செய்யவும். நாம் முன்னிருப்பு விஸ்காசிட்டியை அப்படியே வைப்போம். டெர்மினலுக்கு திரும்பவும். இங்கு block mesh கமாண்டை நாம் ரன் செய்வதில்லை என்பதை கவனிக்கவும். மெஷ் ஃபைலில் உள்ள பவுண்டரி கண்டிஷன்களை பார்க்க கான்ஸ்டன்ட் பாலிமெஷ்க்கு செல்லவும். டைப் செய்க ls. நீங்கள் பவுண்டரி ஃபைலை காண்பீர்கள். உங்களுக்கு விருப்பமான எடிட்டரில் அதை திறக்கவும். ஜியோமெட்ரி ஸ்லைடில் காட்டப்பட்டுள்ளபடி பவுண்டரி கண்டிஷன் பெயர்கள் இருக்கின்றன. பவுண்டரி நேம்களில் ஏதேனும் பிழை இருந்தால் பவுண்டரி ஃபைலை நீங்கள் பார்க்கலாம். இதை மூடவும். டெர்மினலில் 2 நிலைகள் பின்னால் சென்று 0 ஃபோல்டருக்கு செல்லவும். 0 ஃபோல்டரில் இருக்கின்ற பிரஷர் ஃபைலை திறக்கவும்.
பவுண்டரி ஃபைல்களுடன் பவுண்டரி பெயர்கள் துல்லியமாக ஒத்துப்போக வேண்டும் என்பதை கவனிக்கவும். இந்த ஃபைலை மூடவும். ஒரு நிலை பின்னால் சென்று சிஸ்டம் போல்டருக்கு செல்லவும். கண்ட்ரோல் டிக்ட் ஃபைலை திறக்கவும். கண்ட்ரோல் டிக்ட் ஃபைலின் எண்ட் டைமை நாம் மாற்றுவோம். இதை மூடவும். ஒரு நிலை பின்னால் செல்லவும். ஐட்டரேஷன்களை தொடங்க டைப் செய்க OpenFOAM, பின் என்டரை அழுத்தவும். ஓடிக்கொண்டிருக்கின்ற ஐட்டரேஷன்கள் டெர்மினலில் தெரியும். ஜியோமெட்ரியை பார்க்க டைப் செய்க paraFOAM, பின் என்டரை அழுத்தவும். பாராவியூ விண்டோவில் ஆப்ஜெக்ட் இன்ஸ்பெக்டர் மெனுவில் இருக்கும் அப்ளை பட்டனை கிளிக் செய்யவும். நீங்கள் ஜியோமெட்ரியை காணலாம். ஆக்டிவ் வேரியபிள் கண்ட்ரோல் மெனுவில் சாலிட் கலரில் இருந்து U வெலாசிட்டிக்கு மாற்றவும். இனிஷியல் வெலாசிட்டி கண்டிஷன் இங்கு தெரிகிறது. மேல் வலது பக்கத்தில் VCR மெனுவில் இருக்கும் பிளே பட்டனை கிளிக் செய்யவும். நேரம் கடந்து செல்ல செல்ல வெலாசிட்டி கண்டூர்களை நாம் காணலாம். பாராவியூ விண்டோவை மூடவும். வேறு மெஷிங் சாஃப்ட்வேரில் இருந்து ஜியோமெட்ரியை இம்போர்ட் செய்ய தேவையான கமாண்டுகள் இங்கு பட்டியலிடப்பட்டுள்ளன. ansys to foam space file name, ideas to foam space file name, cfx to foam space file name, salome ideas unv to foam space file name. இத்துடன் நாம் இந்த டியூட்டோரியலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். பயிற்சியாக ஒரு வட்ட சிலிண்டரின் மெஷ் ஃபைலை இம்போர்ட் செய்ய முயற்சிக்கவும். இந்த டியூட்டோரியலில் circcyl.msh என்ற பெயருள்ள மெஷ் ஃபைல் கொடுக்கப்பட்டுள்ளது. OpenFOAM சால்வரை பயன்படுத்தி அதை தீர்க்கவும். இந்த டியூட்டோரியலில் வேறு மெஷிங் சாஃப்ட்வேர்களில் இருந்து ஜியோமெட்ரியை இம்போர்ட் செய்ய கற்றோம். இந்த URL இல் இருக்கும் வீடியோவை காணவும். அது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச் சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்கள் தருகிறது. மேலும் விவரங்களுக்கு contact@spoken-tutorial.org மின்னஞ்சல் செய்யவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசாங்கத்தின் நேஷனல் மிஷன் ஆன் எஜுகேஷன் த்ரூ ICT MHRD மூலம் கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட URL இணைப்பை பார்க்கவும். இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்தது ஜெயஸ்ரீ. குரல் கொடுத்தது IIT பாம்பேயிலிருந்து சண்முகப்பிரியா. நன்றி.